கிங் மேக்கர்ஸ் அஸ்ட்ரோ அகாடமி தலைவர் நிறுவனர் ரத்னகுமார் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 லக்ன பாவங்கள். 12 லக்ன பாவங்கள் அவங்களோட ஒரு லக்னத்துக்கு அவங்களோட 2வது லக்னத்தை எப்படி இயக்கிறது, அதாவது ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2வது வீடு தான். அப்போ அந்த 2வது வீடு எப்படி இருக்கும், அது என்ன கிரகமாக இருக்கும், அது என்ன பாவமாக இருக்கும், அது என்ன தத்துவத்தில் செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் இயக்குனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க. உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்க இல்லையா, அதுதான் லக்னம். அந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவம் என்ன கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா அது உங்களுக்கு பணபரமாக மாறும். எப்படின்னா, உதாரணத்துக்கு 12 லக்னத்துக்கும் நான் 2வது பாவத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரிஷப வீடு, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்போ மேஷ லக்னக்காரங்க ஜெயிக்கணும், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த வீடுக்கு ரிஷபத்துக்குள்ள சிம்பிள் தான் காளை மாடு, பசு அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ மேஷ லக்னக்காரவங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும், உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், பொருளாதாரத்தில் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அது நிறைய புல் இந்த மாதிரி கொடுக்கறத விட பசுமாட்டுக்கு கடல மிட்டாய் கொடுக்கறது, எள்ளு மிட்டாய் கொடுக்கறது, அதே போல் பொரி உருண்டை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மேஷலக்கணக்காரவங்களுக்கு 2ஆம் வீடு சுக்கிரனோட வீடு, அது வெள்ளி, சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி. அப்போ வெள்ளிக்கிழமையில் இதை செய்யும்பொழுது அவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நில வீடு. அப்போ இவங்க கோவிலுக்கு நடந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அடிப்பிரதட்சணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நிலத்தத்துவத்தை நீங்கள் இயக்குனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது மிதுன வீடு. இது ஒரு காற்று வீடு. அப்போ ரிஷப லக்னக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னா டெய்லியும் அவங்க ஏதாவது மந்திர பாராயணங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மிதுன வீடு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால விஷ்ணு சரகசரநாமத்தை உங்களுக்கு முடிஞ்சால் படிக்கலாம், இல்லைன்னா கேட்கலாம். ஏன்னா காது மூக்கு தொண்டை அப்படிங்கிறது தான் 3ஆம் பாவம். காலபுருஷனுக்கு அது 3, இந்த வீட்டுக்கு அது 2ஆம் பாவம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா காலை ஒரு முறை மாலை ஒரு முறை விஷ்ணு சரகசரநாமத்தை கேட்கலாம். அதே போல் உங்கள் லக்னத்துக்கு அது 2ஆம் பாவங்கிறதுனால மிதுன வீடு பெருமாளுக்குரிய வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி துளசி தீர்த்தத்தை இன்டேக்காக எடுத்துக்கும் போது பெருமாள் கோயிலில் போயிட்டு பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்பொழுதும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அபரிவிதமான வெற்றி உண்டு. கோவிலுக்கு போக சிரமமாக இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம்னா நீங்கள் 2 ஏலக்காவை எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டே வந்தாலும் அது புதன்கிழமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க புல்லாங்குழல் இசையை கேட்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது காற்று வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் புல்லாங்குழல் இசையை உங்களோட ரிங்டோன்லேயோ இல்லைன்னா உங்களோட காலர் டியூனாவோ இல்லை நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய மியூசிக் சிஸ்டத்திலே போட்டுக்கிட்டோ இல்லை நீங்கள் காலையில் எழுந்தோடனே நீங்கள் புல்லாங்குழல் இசையை ஒலிக்க விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். இதை நீங்கள் அடிக்கடி கேட்க கேட்க உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகளை ரிஷபலக்கணக்காரங்களுக்கு இந்த மிதுன வீடு கொடுக்கும். மிதுன வீட்டுக்கு 2வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக வீடு. அப்போ கடக வீடு இந்த இடத்துல குரு உச்சம் சந்திரன் ஆட்சி, இது ஒரு நீர் வீடு. அப்படிங்கும்பொழுது நீங்கள் உணவில் திங்கட்கிழமையில் திட உணவுகளை குறைச்சிக்கிட்டு திரவ உணவுகளை அதிகமாக சாப்பிட்லாம். ஜூஸு, பால்,
இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா இங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்கார். அதனால் இவங்க அம்பிகை வழிபாடு, கௌரி வழிபாடு, அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆட்சி பீடங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள் வழிபாடு பண்ணலாம். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அகிலாண்டீஸ்வரி, நீலாதாட்சினி, காசி விசாலாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள்களை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் இது வந்து ஒரு ஆற்று, அதாவது நீர் பெருக்கு உள்ள வீடு. அப்போ இவங்க அடிக்கடி ஏரிகளில் குளிக்கிறது, அதே போல் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தமாடுறதல், காவிரி ஆற்றுல குளிக்கிறது, இந்த மாதிரி புனித நீராடுதல் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வெற்றிகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் இருக்கிறக்காரவங்க கடகு வீட்டை இப்படி இயக்கலாம். அடுத்து கடக லக்னத்துக்கு 2வது வீடு சிம்ம வீடு. இது நெருப்பு வீடு. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் தீபம் ஏற்றுதலை வழக்கமாக வச்சுக்கிறது, சிவன் வழிபாடு செய்கிறது, அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு எங்கெல்லாம் இருக்காரோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது. அதே போல் கோவில்களில் யாகம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு விறகு வாங்கி கொடுக்கறது. அதே போல் யாகத்துக்கு தேவையான நெய் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்டே வந்தாலும் இவங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகள் தானாக வரும். அதே போல் இவங்க ருத்ர ஜமகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு பாடுறது, இல்லை வந்து தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி பாடல்களை இவங்க அடிக்கடி கேட்குறது. அப்படி செய்யும்போது இவங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகள் தானாகவே கிடைக்கும். சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடம் கன்னி வீடு. இது புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் உச்சம் பெறக்கூடிய வீடு. இவங்க கன்னிமார் தெய்வம் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சப்த கன்னிகள் வழிபாடு செய்கிறது, குழந்தை வடிவ தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, பாலாம்பிகை, பைரவரில் வந்து சின்ன குழந்தை பைரவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் தான் வடுக பைரவர்னு சொல்லுவோம். அப்போ வடுக பைரவர் வழிபாடு பண்ணுறது, குழந்தை வடிவம் பாலமுருகன், குழந்தை முருகன் வழிபாடு பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் இது உங்களுக்கு மிதுனமாக, அதாவது மிதுனமாக இருந்தால் அது காற்று வீடு, இது வந்து கன்னி வீடு வந்து நில வீடு. அப்போ இவங்க இந்த இடத்துல புதன் பலமாக இருக்கிறனால இவங்க கோவில்களில் இல்லை வந்து வீட்லேயும் துளசி மாடம் வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வெற்றிகள் உண்டு. அதே போல் கன்னி வீட்டுக்கு 2ஆம் வீடு துலாம் வீடு. இந்த இடத்துல சனி உச்சம் பெறக்கூடிய வீடு. அதே போல் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்போ ஒருத்தங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குருவாயூரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கோவில்களில் நீங்கள் வந்து இடைக்கிட துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். துலாபாரம் கொடுக்க கொடுக்க, ஏன்னா இது காற்று வீடு இல்லையா, அப்போ இந்த சிம்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தராசு மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் பிறந்த நாள்லேயோ ஜென்ம நட்சத்திரத்துலேயோ வருடம் ஒரு முறை உங்களால் முடிஞ்ச இனிப்பு பொருட்கள், அச்சுவலை கட்டியோ இல்லை லட்டோ, ஏன்னா அது சுக்கிரனோட வீடுங்கிறதுனால இனிப்பு சார்ந்த பொருட்களை நீங்கள் உங்கள் எடை கொடுக்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றி, தொழில் ரீதியான அபிவிருத்தி ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். அடுத்து துலாம் வீட்டுக்கு 2ஆம் வீடு விருச்சிக வீடு. அப்போ விருச்சிக வீடு அப்படின்னாலே முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இங்கே வந்து சந்திரன் நீசமாக வர்றாரு, செவ்வாய் ஆட்சியாக வர்றாரு, ராகு உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்போ முருகன் வழிபாடு செய்கிறது, முருகனும் சர்பமும் இருக்கக்கூடிய தெய்வம் கர்நாடகாவில் இருக்க குக்கை சுப்பிரமணியர் வழிபாடு இவங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கும். அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீடு தனுசு வீடு. இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். தனுசு அப்படின்னாலே ராமர். அப்போ ராமர் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராமநாமம் ஜபம் செய்தல், இவங்க காலையிலையும் மாலையிலும் 108 முறையாவது ராமநாமம் ஜபம் செய்யும்போது அது உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே போல் இது குருவோட வீடுங்கிறதுனால நெத்தியில் ரெகுலராகவே சந்தனம் வச்சுக்கிறது,
ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். தனுசு வீட்டுக்கு 2ஆம் வீடு மகர வீடு. அப்போ தனுசு லக்னக்காரர்கள் மகரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு நில வீடு, செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு, குரு நீசம் பெறக்கூடிய வீடு. இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, செவ்வாய் உச்சமாக இருக்கனால போர்க்கடவுள்களை வழிபாடு செய்கிறது, மலை மீது இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு இவங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தாராளமாக கொடுக்கும். அடுத்து மகர லக்னத்துக்கு 2ஆம் வீடு கும்ப வீடு. கும்ப வீடு இது ஒரு காற்று வீடு, சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்போ இவங்கெல்லாம் மகர லக்னக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய கும்ப கலசத்தை அடிக்கடி தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது காற்று வீடுங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு மின் விசிறி தானமாக கொடுக்கலாம், கோவில்களில் வந்து ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே போல் நல்ல மனமுள்ள வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இது காற்றோடு கலந்து அந்த இடத்த ரொம்ப நறுமணப்படுத்தும். ஊதுவத்தி, சாம்பிராணி புகை, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே போல் கும்ப வீட்டுக்கு 2ஆவது வீடு மீன வீடு. இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அப்போ அடிக்கடி கும்பராசிக்காரவங்க பாத யாத்திரை போகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உணவு தானம், ஏன்னா இது நீர் வீடுங்கிறதுனால நீர் தானம் கொடுக்கலாம், நீர்மோர் தானம் கொடுக்கலாம். அதே போல் போகிறவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு லக்ன பாவம் ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ வீடு. இது செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு, சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்போ செவ்வாய் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சுவாமிமலை முருகன் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தந்தைக்கு உபதேசம் பண்ணக்கூடிய முருகனை நீங்கள் நிறைய வடிவத்தில் எடுக்கலாம். அப்போ பொதுவாகவே 12 லக்னக்காரர்களுக்குமே முருகனை ஒவ்வொரு காம்பினேஷனில் எடுக்கலாம். எல்லாருமே முருகன் வழிபாடுங்கிறத விட எந்த கோவிலில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ செவ்வாயோடு சூரியன் சேர்ந்துன்னா அதை சுவாமிமலை முருகன் எடுக்கலாம். செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்துருக்குன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை முருகனை எடுக்கலாம். குருவோட சந்திரன் இல்லை குருவோட செவ்வாய் சேர்ந்தால் அதை திருச்செந்தூர் முருகனை எடுக்கலாம். அதே போல் செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருந்ததுன்னா அதை வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை எடுக்கலாம். அப்போ ஒரு தெய்வத்தையே பல காம்பினேஷனில் ஒவ்வொரு கோவிலாக வழிபாடு பண்ணலாம். அப்படி இதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அவருக்கான தெய்வம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனபாவங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே உங்களோட 2ஆம் பாவத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்ல வார்த்தைகளை பேசணும். ஏன் அப்படின்னா எப்போவுமே நமக்கு பணம் வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பணத்தை நல்லா தாராளமாக செலவு பண்ணணும், மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா 16 முறை வாய் கொப்பளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரனோட வீடு, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. நீங்கள் ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி 16 முறை வாய் கொப்பளிச்சு தண்ணி எடுத்து 16 முறை வாய் கொப்பளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துரும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இப்போ பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம். ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம் உங்களுக்கு 2 கூடைய சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன குடம், பிளாஸ்டிக் குடம் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலால் ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த குடத்தில் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு பிடி கோதுமை முழு கோதுமை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு சூரியனுக்கு வருஷத்தின் தம்பி 6 வருஷம் அப்போ அந்த குடத்தை உங்கள் வீட்டோட நடு ஹாலில் வச்சுட்டு 6 முறை சுற்றிட்டு அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் தலைகீழ போட்டு குடத்தை தூக்கி விட்டுட்டு வந்துடுங்க. இப்படி செய்யும்பொழுது
உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் ஒரு விரயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அது பணபரஸ்தானமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு இந்த 2ஆம் அதிபதி எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோ அதுக்கான சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.